இந்த மாங்கல்யம் சரியா அமையாதுன்னு ஜோசியர் சொன்னதை மாத்தி எழுதி வச்சிடலாம். மாதவி, இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க, என்னால நம்பவே முடியல. எனக்கு வேற வழி தெரியலங்க. அத்தை தன்னோட கௌரவத்துக்காகவும் தான் நினைச்சது சாதிக்கணும்ன்றதுக்காகவும் தான் தென்றல ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நான் தென்றல் எனக்கு மருமகளா வரணும்னு மனசார ஆசைப்படுறேங்க. இந்த விஷயத்துல நானும் அத்தையும் யோசிக்கிற விதம் வேணா வேற வேறையா இருக்கலாங்க. ஆனா யோசனை ஒண்ணுதாங்க. ஜோசியர் எழுதின உண்மையான லெட்டரை பார்த்துட்டு அத்தை மனசு தளர்ந்துட கூடாதுன்னு தான் நானே லெட்டர் எழுதி மாத்தி வச்சேன். நான் லெட்டர் எழுதி மாத்தி வச்சதுனால அத்தை என்னமோ நிதானம் ஆயிட்டாங்க. ஆனா நான் இன்னும் அதே பதட்டத்தோட தாங்க இருக்கேன். நீ ஏன் பதட்டமா இருக்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ஜோசியர் எழுதின உண்மையான லெட்டர் இதுதான். இதுல அவர் எழுதிருக்கிற விஷயம் அப்படியே அத்தை கைக்கு கொரியர்ல வந்து சேர்ந்திருக்குங்க. பாட்டி, உங்களுக்கு தான். யார்கிட்ட இருந்து தெரியல பாட்டி, ரொம்ப ட்ரெஸ்ஸே இல்லை. எங்க கொடுங்க. ஆண்டா, உன் நீண்ட நாள் எதிரி நாளை உன்னை தொடர்பு கொள்ளுவான். சரியா 9:1 நான் இதுல எழுதியிருக்கிற விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நிச்சயம் நடக்கும். அப்படி நடக்கலனா நான் என்னோட ஜோசிய தொழிலையே விட்டுறேன். அப்ப அந்த ஜோசியர் சொன்னது அப்படியே பலிக்கொண்டுதானே அர்த்தம்? அவர் வாக்கு பலிச்சு நிஜமாவே ஆகாஷ் தென்றல் கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னா, ஐயோ, அத நினைச்சாலே எனக்கு ஒரே பதட்டமா இருக்குங்க. மாதவி, கவலைப்படாதம்மா. கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. கடவுள் மேல பாரத்தை போட்டு நீ நிம்மதியா இரு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இன்னைக்கு எல்லாரும் குட் மார்னிங் சொல்லிட்டு போறானுங்க? மச்சான், சார் யார பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் பாக்கலையே. டேய், தென்றல் வந்தாச்சான் தானே பாக்குறேன். ஆமா. இல்ல இல்ல, நான் ஏன்டா அவளை பார்க்க போறேன்? சும்மா சமாளிக்காதடா. அவளை உன்னால பார்க்காம இருக்க முடியல. லவ் வந்துட்டு அப்படிதான் மச்சான். இந்த நேரமும்
நம்ம லவ் பண்ற பொண்ண பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். டேய் காலங்காத்தாலே கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. தென்றல் அவ கல்யாணத்துல ஏதோ பிரச்சனைன்னு ஒரு ஜோசியக்காரன் சொன்னதா சொன்னான்ல, அந்த பிரச்சனை என்னாச்சுன்னு கேட்கலான்னு பார்த்தேன். அப்படி சொல்லு. அப்ப அந்த ஜோசிக்காரன் சொன்ன மாதிரி தென்றலுக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் நடக்காம போச்சுன்னா ஊர் ரூட்டு கிளியர் ஆயிடும் தானே பாக்குற. இந்த வாய் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் பேசுற. சார் நான் இனிமே வாட்ஸ்அப்ல பேசுறேன்டா. டேய் இவன் தொல்லை தான் தாங்க முடியலன்னா இப்ப இவ வேற பாக்குறாளே. சரி சமாளிப்போம். இப்ப பாக்குறத பார்த்தா நம்ம கண்ணுல காதல் தெரியுதா காதுல கைலாசம் தெரியுதான்னு தேவையில்லாத ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவா போல இருக்கேன். எதுக்கு வம்பு, பேசாம கூலரை போட்டு மேட்ச் பண்ணிடலாம். ஆனா அவன் இந்த கண்ணாடி ஒண்ணு மாட்டிக்கிறான். என்ன பண்ணலாம்? டேய் கண்ணை வச்சுக்கிட்டு சும்மா இந்த மாதிரி மெட்ராஸை இருக்கிறவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, அதை யார் கண்டுபிடிச்சாங்க? அது ஒரு ரஷ்ய விஞ்ஞானி ரீசெண்டா தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாரு. அது இப்ப ரொம்ப முக்கியமா உனக்கு. அம்மா யார்கிட்ட கதை விடுற? நீ எதுக்கு இந்த கண்ணாடியை போட்டிருக்கானு எனக்கு தெரியாது. இப்ப எதுக்கு அங்க இங்க திரும்பிட்டு இருக்க? ஏன் உன் கண்ணை பார்த்தா தென்றல் மேல இருக்க உன் காதல் கண்டுபிடிச்சிருன்னு பயமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தென்றல் வரா தேவையில்லாம அது இதுன்னு உளறி வைக்காதீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன தென்றல் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அப்போ அந்த ஜோசியக்கார் சொன்ன பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? ஆமா, ஒரு வழியா அந்த குழப்பம் மெல்ல கிளியர் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? எப்படி? ஆண்டாள் பாட்டி வீட்ல இன்னைக்கு காலையில 9 மணிக்கு அந்த ஜோசியர் கொடுத்த லெட்டரை பிரிச்சு பார்த்தோம். அதுல உங்களுக்கு கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய மாங்கல்யம் சரியாக அமையாதுன்னு இருந்துச்சு. அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்படியாவது தென்றலுக்கும் ஆகாஷுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடணும். அப்பதான் நம்ம பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அந்த ஜோசியர் சொன்ன விஷயம் மட்டும் பழிச்சிருந்ததுன்னா குழப்பத்துல ஆண்டாளம்மா தென்றலுக்கும் ஆகாஷுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிச்சயமா கேன்சல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் பயப்படாம தென்றல் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம். இப்படி சொதப்பிருச்சே. சிறுத்தை என்ன யோசிக்கிற? ஒண்ணுல தென்றல், இவனை விடுங்க. எப்படியோ அந்த ஜோசியர் ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சுல. இனிமே உங்க கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. தேங்க்யூ சித்து. ஹாய், உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். குட் நியூஸ் சொல்லுங்க. அது குட்டா பேடா நாங்க சொல்றோம். எங்கடா அந்த கொசு அடிக்கிற பேட்? சார்,
நீங்க சொல்லுங்க சார். என் தங்கச்சி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இன்னும் 3 நாள் கல்யாணம். வாவ் இது செம்ம. குட் நியூஸ் தான். அது எனக்கு தெரியும். நீ ஆடியோ ஆஃப் நீங்க பண்ணு. சொல்லுங்க. என்ன சார் திடீர்னு வந்து 3 நாள்ல கல்யாணம்னு சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லடா, இது ஒரு நல்ல வரன். மாப்பிள்ள அப்ராட்ல இருக்காரு. அவரும் உடனே கல்யாணத்தை வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதான் இதுக்கு லேட் பண்ணணும்னு இமீடியட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பர் சார். மேரேஜ் எங்க வச்சிருக்கீங்க? தேனியில. தேனியா? சூப்பர் சார், செமையா இருக்குமே. கண்டிப்பா செமையா இருக்கும். அப்புறம் ஆஃபீஸில் எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கேன். உங்களையும் இன்வைட் பண்ணுறேன். எல்லாரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும். ஓகே சார், நாங்க வராமலா? கல்யாணத்துக்காக நம்ம தென்றலோட சேர்ந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணா இந்த சிறுத்தையும் மேக்னாவும் சேர்ந்து நம்மள தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிட்டு வருவாங்க. எதுக்கு வம்பு? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம இங்கேயே இருந்துடலாம். என்ன சித்து, என்ன யோசிக்கிற? நீ கல்யாணத்துக்கு வரையில? சாரி சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் வரல. அப்படின்னு முக்கியமான வேலை? மேனேஜர் நான் கொடுக்காத வேலை? இதை பாரு, நீ கல்யாணத்துக்கு கண்டிப்பா வர்ற. உன் வேலை என்ன தெரியுமா? இவங்க எல்லாரும் இங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதும் இங்க கூட்டிட்டு வந்து விடுற. என்ன புரியுதா? மண்டபத்துல ஏகப்பட்ட வேலை, எனக்கு தனியெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு நீ கண்டிப்பா என் கூட இருக்கணும். புரியுதா? இல்ல சார், அது டேய், நீ எதுக்கு கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்றேன்னு எனக்கு மேகனாக்கும் நல்லாவே புரியுது. டேய், உன் மரமட்டைக்கு எதுவுமே புரியாது. இது மட்டும் எப்படி புரிஞ்சது? புரியும் புரியும் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் கல்யாணத்துக்கு வரேன். ஓகே. என்ன சித்து, என்னாச்சு உனக்கு? கல்யாணத்துக்கு வான்னு சார் கூப்பிட்டதுக்கு எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனா சிறுத்தை நீ வரலன்னு சொன்னதுக்கு காரணம் தெரியும் சொன்னதும் உடனே வரேன்னு சொல்ற. அது வந்து ஏன் இப்படி சொல்றானா, அது அதெல்லாம் எந்த காரணமும் இல்லைங்க. அதான் கல்யாணத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, விடுங்க சார். நான் வர்றேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் பா. மேக்னா, நீ வந்துருவீல? சார் கண்டிப்பா. நீங்க வந்துருவீங்கல்ல? நான் வந்துட்டு வரேன்டா. டேய், என் தங்கச்சி கல்யாணம்டா. தென்றல், நீ வந்துருவீல? எனக்கும் வரணும்னு ஆசையாதான் சார் இருக்கு. ஆனா எங்க வீட்ல அம்மா என்ன விட மாட்டாங்களே. ஏமா, நம்ம பிக்னிக்கா போறோம், கல்யாணத்துக்கு தானே. இதுல விடுறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நிச்சயமான பொண்ண யாரும் வெளியூருக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. என்ன தென்றல் இப்படி சொல்ற? நீ வராம நாங்க எப்படி போறது? அவதான் வரலன்னு சொல்றான்ல, விட்டுற வேண்டியதுதானே. டேய், நீ அந்த திடீர்னு ஹேங் ஆன சைனா செட் மாதிரி நின்று இருக்க. கல்யாணத்துக்கு தென்றல் வரணும்டா. அவளை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வர ஏதாவது ஐடியா சொல்ல. நான் என்ன சார் ஐடியா சொல்றது? சார், அவங்க தான் வரலன்னு சொல்றாங்கல்ல, விட்டுருங்களேன் சார். நான் இந்த கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லவே இல்லையே. எங்க அம்மா பெர்மிஷன் தர மாட்டாங்க அப்படின்னு தானே சொன்னேன். ரெண்டும் ஒண்ணுதாங்க. ரெண்டும் ஒண்ணெல்லாம் கிடையாது. ரெண்டும் வேற வேற. நான் இந்த கல்யாணத்துல வரதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு என்னங்க பிரச்சனை? உனக்கு ஒருவேளை பிரச்சனையாவே இருந்தாலும் எனக்கு அத பத்திலாம் கவலையே இல்ல. நான் இந்த கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். எங்க அம்மா கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கு நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியாவா?
நான் எப்படிங்க? ஆமா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தானே பிரில்லியண்டா யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாலாம் சொல்லுவ. சொல்லு, என்ன பண்ணலாம்? சொல்லு. ஆ, டேய் சொல்றா. சார், பேசாம அந்த கல்யாணத்துக்கு ஆண்டாளமாவையும் சேர்த்து இன்வைட் பண்ணிடலாம். என்னது? ஆண்டாளம்மாவை இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றதா? ஷோ, ஆமா சார். ஆண்டாளம்மாவை நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா தென்றலையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துருவாங்க. ஒருவேளை அவங்களால வர முடியலைன்னா அவங்க சார்பா தென்றலையாவது அனுப்பி வச்சிருவாங்க. அவங்களே பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தென்றலோட அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. டேய், நீ சொல்ற ஐடியா கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஆண்டாளம்மாவை எனக்கு பெருசா அறிமுகம் இல்லையே. திடீர்னு போய் நான் அவங்கள எப்படிடா இன்வைட் பண்ண முடியும்? சார், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சார்? தென்றலை கூட்டிட்டு போய் அறிமுகம் ஆயிட வேண்டியதுதான். என்னம்மா, நீ கூட்டிட்டு போறியா? சரி, போலாம் சார். அப்புறம் சார், ஆண்டாளம்மா கிட்ட நான் சொல்ற மாதிரியே பேசுங்க. சரிடா, இது ஒர்க் அவுட் ஆகுமா? சார், பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க கிளம்புங்க சார். ஏய், என்ன கிளம்புன்னு சொல்ற? நீ வா. இல்ல, நான் ஏற்கனவே தென்றலுக்காக ஆண்டாளம்மாவை கோயில்ல மீட் பண்ணிருக்கேன். அவங்க திரும்பவும் என்ன பார்த்தாங்கன்னா அப்புறம் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஆமா, சித்து சொல்றது கரெக்ட் தான். அதனால நாம மட்டும் போலாம். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஓகே சார். சரி மச்சா, வந்துடுறேன். இந்தா புடி.